சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகள் 9 பேருக்கும் மரண தண்டனை விதித்து உயர் நீதிமன்றம் மதுரை கிளை தீர்ப்பு வழங்கியது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் சாத்தான்குளத்தில் செல்போன் கடை நடத்தி வந்தனர். கரோனா ஊரடங்கின்போது குறித்த நேரத்தை தாண்டி கடையை திறந்து வைத்திருந்ததாக கூறி இவர்கள் இருவரையும் கடந்த 2020 ஜூன் 19ஆம் தேதி இரவு சாத்தான்குளம் போலீசார் காவல் நிலையம் அழைத்துச் சென்று கடுமையாக தாக்கினர். இதில் ஜூன் 22ஆம் தேதி பென்னிக்ஸும் 23ஆம் தேதி ஜெயராஜும் உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரித்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவின்படி சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதை கொலை வழக்காக சிபிஐ பதிவு செய்து காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், சிறப்பு சார்பு ஆய்வாளர் பால்துரை, தலைமை காவலர் முருகன், காவலர்கள் சாமதுரை, முத்துராஜா, செல்லத்துரை, தாமஸ் பிரான்சிஸ், வெயிலுமுத்து ஆகிய 10 பேர் கைது செய்யப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதில் பால்துரை சிறையில் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இந்த வழக்கு விசாரணை கடந்த 5 ஆண்டுகளாக மதுரை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. மொத்தம் 100க்கும் மேற்பட்ட சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி நீதிபதி முத்துக்குமரன் தீர்ப்பளித்தார். தந்தை மகன் இருவரையும் கம்பி போன்ற ஆயுதங்களால் போலீசார் கொடூரமாக தாக்கியுள்ளனர். மரணத்தை விளைவிக்கும் காயங்கள் உருவாகும் வகையில் இருவரும் தாக்கப்பட்டுள்ளனர். அவர்களது உடலில் இருந்த காயங்கள் இயற்கைக்கு மாறாக மரணத்தை விளைவிக்கும் அளவுக்கு இருந்துள்ளன. இதுபோன்ற கொடூர தாக்குதல்கள் ஆங்கிலேயர் ஆட்சியில் நடந்ததாக கேள்விப்பட்டுள்ளோம். அதுபோல போலீசார் தாக்கியுள்ளனர். இருவரையும் இரவு 8 மணி முதல் அதிகாலை 3 மணி வரை போலீசார் தாக்கியுள்ளனர். தவிர இருவர் மீதும் போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதற்காக போலி ஆவணங்களை உருவாக்கியுள்ளனர். போலீசார் தாக்கியதால்தான் தந்தை மகன் இருவரும் உயிரிழந்தனர் என்ற முடிவுக்கு நீதிமன்றம் வருகிறது. சாட்சிகளின் அடிப்படையில் 9 பேர் மீதான கொலை குற்றச்சாட்டு சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த வழக்கில் ஸ்ரீதர் உள்ளிட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என முடிவு செய்யப்படுகிறது. இவர்களுக்கான தண்டனை விவரம் மார்ச் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவித்தார். இதையடுத்து குற்றவாளிகள் 9 பேருக்கும் மதுரை அரசு மருத்துவமனையில் உடல் மனநல பரிசோதனை நடத்தப்பட்டு அதற்கான அறிக்கையை மருத்துவர்கள் நீதிமன்றத்தில் நேற்று தாக்கல் செய்தனர். இதைத் தொடர்ந்து குற்றவாளிகள் 9 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். சாத்தான்குளம் சம்பவத்தில் காவல் ஆய்வாளர்கள் ஸ்ரீதர் தாக்கியதால் மற்ற காவலர்களும் இணைந்து தாக்கியதாக கூறியுள்ளனர். அவர்கள் நினைத்திருந்தால் உயர் அதிகாரிகளிடம் கூறி இந்த சம்பவத்தை தடுத்திருக்கலாம். ஆனால் குற்றத்துக்கு உடந்தையாக இருந்துள்ளனர். அந்த வகையில் அவர்களும் குற்றவாளிகளே. எனவே குற்றவாளிகள் 9 பேருக்கும் இந்த நீதிமன்றம் மரண தண்டனை விதிக்கிறது என்று தீர்ப்பு வழங்கினார்.